இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் நீதி வழுவாமல் செயல்படும் அரசை அந்த நீதியை காப்பாற்றும். தர்மம் தலை காக்கும் என்ற அந்த இரண்டு வார்த்தைகளைத்தான் இந்த திருக்குறள் 2100 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்படக்கூடிய இந்த திருக்குறள் சொல்கிறது. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி நீங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் அறிந்தது. 2014 மே மாதம், இதே மே மாதம் 2014ஆம் ஆண்டில் மக்களவை தேர்தல் நாடு முழுக்க நடந்தபோது தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளுக்கும் பிரம்மாண்டமான கருத்து கணிப்பை உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி கிறிஸ்டியன் ஃபோர் மீடியா நிறுவனம் இணைந்து நடத்தியது. அதனுடைய முடிவுகள், கருத்து கணிப்புடைய முடிவுகள் தேர்தல் முடிவுகளோடு எத்தனை ஒத்து போயிருந்தது என்பது நாடறியும். கிட்டத்தட்ட 92 விழுக்காடுக்கு மேல் அதனுடைய ஒப்புதல் இருந்தது நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதே போல 2016ஆம் ஆண்டு கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது இதை கருத்து கணிப்பு 234 தொகுதியிலும் 2 தொகுதியில் விட்டு 232 தொகுதியிலுமே தமிழ்நாடு முழுக்க கருத்து கணிப்பு பிரம்மாண்டமாக நடத்தி உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி கிட்டத்தட்ட 96 விழுக்காடு எக்ஸாக்டாக துல்லியமாக தன்னுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டது. மற்ற எந்த தொலைக்காட்சி எந்த ஊடகமும் செய்ய முடியாத விஷயத்தை உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி செய்திருந்த அதற்கான காரணம் நீங்கள், உங்களை நாங்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கோம். உங்களைத்தான் நாங்கள் முழுமையாக நம்பியிருக்கிறோம். உங்களைத்தான் நாங்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கோம். மக்களுடைய மனசாட்சி என்ன, ஓட்டம் என்ன என்பதை முழுமையாக உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி புரிந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் அந்த விஷயங்கள். அதுக்கு அடுத்ததாக நாம் கடந்த மாதம் நடப்பதாக இருந்த உள்ளாட்சி தேர்தல், அதற்கும் நாம் கருத்து கணிப்பெல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சு நம்ம களத்துக்கு இறங்க தயாராக இருந்தோம். அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் மாதத்தில் அந்த தேர்தல் வர இருக்கிறது. அதற்கு இடையிலே 4 தொகுதிகளுக்கான தேர்தல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு தொகுதியும், தமிழகத்தில் திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் ஆகிய 4 தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. வரக்கூடிய சனிக்கிழமை 19ஆம் தேதி சனிக்கிழமை அங்கே தேர்தல் நடக்க இருக்கிறது. நம்ம 4 இடத்துலையுமே வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த இடத்துல வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் முடிவுகள் என்றாலே தெரிந்த விஷயம் தானே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படலாம். ஆனால் நிலைமை அந்த அளவுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம இன்றைய நம்ம கருத்துக்கணி முடிவுகளை மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். 96க்கு பிறகு என்னோட நினைவு சரியாக இருந்தால் 96க்கு பிறகு இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி ஜெயிப்பது தான் ஒரு வழக்கமாக இருக்குது. ஆனால் ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்பப்போ போயிருக்கின்றன. இந்த முறை என்ன நடக்க போகிறது என்பதை மக்களிடம் நேரடியாக கிட்டத்தட்ட 6000 வாக்காளர்கள் நேரடியாக, 4 தொகுதி தான் இருந்தாலும் கூட 6000 வாக்காளர்களை நேரடியாக களத்தில் சந்தித்து அவர்களுடைய எண்ண ஓட்டத்தில் என்ன இருக்கிறது, யார் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, நெல்லித்தோப்பு, அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் 4 தொகுதியிலுமே வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை மிக துல்லியமாக உங்களுடைய மனசாட்சியை, உங்களுடைய எண்ண ஓட்டத்தை தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியின் அடிப்படையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தொகுதி, இந்த 4 தொகுதியிலுமே பார்த்தோம்னா நெல்லித்தோப்புல ஒரு முதலமைச்சர் நாராயணசாமி இருக்கிறார். அவருக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி தேவைப்பட்டது. அதனால் 6 மாசத்துக்குள்ள முதலமைச்சர் வரணுங்கனால அதனால அங்கே நெல்லித்தோப்பு இடைத்தேர்தல் நடக்கிறது. சீனிவேல் அவர்கள் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திடீரென அகால மரணம் அடைந்தார். அதனால் அங்கே தேர்தல் தேவைப்பட்டது. இடைத்தேர்தல் நடக்கிறது. 2 தொகுதியிலும் இடைத்தேர்தல். ஆனால் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீங்க, திருப்பரங்குன்றத்தை மன்னிக்கணும், தஞ்சாவூர்லையும் அரவக்குறிச்சியிலுமே இது ஒரு பொது தேர்தல் தான் நடக்கிறது. இடைத்தேர்தலில் பொது தேர்தல் நடக்கிறது. ஏன்னா ஏற்கனவே 2016 மே மாதம் நம்ம எல்லாம் வாக்களித்த போது 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த 2 தொகுதி மக்கள் வாக்களிக்கல. ஸோ இப்போ அவர்கள் நடக்கக்கூடிய பொது தேர்தல், 4 தொகுதியில் நடக்கக்கூடிய தேர்தலில் ஒரு கட்டாயம் வாக்களிக்க வேண்டிய கடமை நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று சொல்ல வேண்டிய கடமை தந்தி தொலைக்காட்சிக்கு, யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்று சொல்ல வேண்டிய கடமை தந்தி தொலைக்காட்சி இருக்கிறது. அப்படி நான் பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்களே, இன்று நான் பார்க்கக்கூடியது புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி. இந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் என்ன நிலவரம், அந்த இடத்துல யார் யார் போட்டிடுறா, அங்கே என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம இப்போ பார்த்தலாம். வங்காள விரிகுடா கரையோரம் அமைந்துள்ள யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. சுற்றுலாவிற்கு பெயர் போன புதுச்சேரி தற்போது அரசியல் ஆரவாரத்துடன் காணப்படுகிறது. அதற்கு காரணம் நெல்லித்தோப்பு இடைத்தேர்தல். தொகுதிகள் உள்ள புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு கடந்த மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. காங்கிரஸ் மாநில தலைவர் நமச்சிவாயம் முதலமைச்சர் ஆவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கட்சி தலைமையின் ஆதரவோடு தேர்தலில் போட்டியிடாத நாராயணசாமி முதலமைச்சர் ஆனார். இப்படி முதலமைச்சர் பதவிக்கு வருபவர்கள் 6 மாதத்திற்குள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் நாராயணசாமிக்காக நெல்லித்தோப்பு தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த ஜான்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். நெல்லித்தோப்பு
மற்றும் எம்எல்ஏக்கள் இல்லாத தமிழகத்தின் 3 தொகுதிகளுக்கும் நவம்பர் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. புதுச்சேரியில் தேர்தல் திருவிழா களை கட்டியது. திமுகவின் ஆதரவோடு வேட்புமனுவை தாக்கல் செய்து தேர்தல் பணியில் பம்பரமாய் சுழல ஆரம்பித்தார் முதலமைச்சர் நாராயணசாமி. அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் உள்ள நெல்லித்தோப்பு தொகுதியில் 31,343 பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள். இதில் 14,927 ஆண் வாக்காளர்கள் மற்றும் 16,416 பெண் வாக்காளர்கள் உள்ளனர். மொத்தமாக 8 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் நேரடி போட்டி காங்கிரசிற்கும் அதிமுகவிற்கும் தான். இதில் காங்கிரசின் பக்கம் திமுக, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் உள்ளன. எதிர்முனையில் அதிமுகவிற்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகள் களமிறங்கியுள்ளன. இதனால் நெல்லித்தோப்பு தொகுதியில் கடும் போட்டி உருவாகியுள்ளது. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரண்டுள்ளது. ஆளும் கட்சியான காங்கிரசிற்கு இது கடும் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. அந்த வகையில் 31,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட சிறு தொகுதியான நெல்லித்தோப்பு இடைத்தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதியில் யார் வெற்றி பெறப்போகிறார் என்பது கருத்து கணிப்பு முடிவுகளாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு இடையில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலில் பிரச்சாரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் திரு விஜயகாந்த் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய நேரலை காட்சிகள் உங்களுக்காக. இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு போனால் நான் சரிட்டு அடிச்சுட்டு அப்படியே வர முடியும், டாக்டரை பார்த்துட்டு வர முடியும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க, வெளியே வந்து மைக்கு பிடிச்சிக்கிட்டு இல்லைங்க நல்லாப்பா பொண்டா சாப்பிட்றாங்க, சரிங்க சரிங்க சொல்லுங்க அப்படின்னு எழுதுறாங்க. அவங்க ஆதரவு பத்திரிக்கையில் எல்லாம் பொண்டா சாப்பிட்டாங்க, அவங்களே சாப்பிட்டாங்க, சரிங்க எல்லாம் இதெல்லாம் பொய்யா பொய்யா என்னென்ன சொல்கிறது இல்லாமல் நான் சொல்ல முடியும். நேரில் பார்த்தீங்கன்னா எவனுமே பார்க்கல, யாரும் பார்க்கல. அதான் இங்கே உள்ள கதை. கதையில உண்மை கதை நான் சொல்றது கதை, ஆனால் இங்கே நடப்பதுமே. இப்பொழுது நான் சென்று பார்க்குறேன், என் நேரில் என்னை விட சொல்லுங்க, நான் நேரில் போகிறேன். ஏன் விஜயகாந்த் போகல? விஜயகாந்த் போக மாட்டேன். விஜயகாந்த் என்னைக்கும் சுட்டு போட்டாலும் போக மாட்டேன். ஏன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் நேரில் அலோவ் பண்ணுங்க, இல்லை வீட்டில் போய் பார்க்குறேன். என்னை பொறுத்த மட்டும் ஜெயலலிதா நல்லா திரும்பவும் தயவு செய்து ஆட்சிக்கு வர வேண்டும். திரும்பவும் மீண்டும் நான் வழங்கும் அந்த முருக தெய்வம், அந்த முருக தெய்வத்தில் சாட்சியாக சொல்லுகிறேன்னு பாருங்க. ஏன்னா சும்மா நானா பேசிக்கிட்டு இருக்கும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தார், நிக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால உட்காருங்க. எதுக்காக சும்மா நம்மளுக்கு அவருக்கு தான் அவங்க ஊருக்கார் தான், உங்களுக்கு தெரியாம நான் என்ன புதுசா. அதே மாதிரி பல்லப்பட்டி ஆளுகளை பற்றி சொன்னாங்க, எங்கள் மனைவி பிரேமலாதர் சொன்னாங்க, தயவுசெய்து பல்லப்பட்டிக்காரங்க வருவாங்க, ரொம்ப நல்லவங்க. பல்லப்பட்டி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நல்லவங்க. அப்போ என்கிட்ட ஜவஹர்லால் எல்லாரும் வந்தவங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு கூட்டுக்குழு வச்சுருக்கோம், உங்களே நம்ம நான் என்கிட்ட பெண்கள் மனநிலை எப்படி இருக்கும், பெண்களோட இஸ்லாமியரிடம் பெண்களோட மனநிலை எப்படி, அதெல்லாம் எந்த மனநிலையும் நானும் நீங்களும் வெவ்வேறு இல்லையா. அவங்களுடைய மனநிலை எப்படியோ அவங்க மனதை சேர்ந்த விஷயம், அவங்க மனநிலை எப்படி இருக்கோ அப்படித்தான் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செல்லும். தப்பாச்சு அதே மாதிரிதான், தப்பு இல்லை. அவங்க சொல்றாங்க ஒரு கட்சிக்காரங்க வேணுங்கிறாங்க, ஒருத்தவங்க வேணாங்கிறாங்க அந்த சட்டத்தை, சிலர் வேணுங்கிறாங்க, சிலர் வேணாங்கிறாங்க. இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம என்ன மனதில் இருக்க என்ன இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்களோ சட்டத்தை விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆதரிக்கும். அவர்கள் மனசு பிடிச்சிருக்கிறோம். கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அவருடைய தொண்டர்களால் அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்தோட பேச்சை கேட்டுகிட்டே இருக்கலாம். அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயமாக தான் இருக்கும், கேட்பறதுக்கு இனிமையான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய தொகுதி வந்து நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி. அங்கே என்ன நிலவரங்களை பார்க்குறோம், அரவக்குறிச்சி பற்றி நம்ம இன்னொரு நாள் பேச இருக்கிறோம். ஸோ இந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் 31,343 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 12,000 வாக்குகள் வாங்கினாலே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குது. இந்த இடத்துல அதிமுக சார்பாக கடந்த முறை போட்டியிட்ட இந்த முறையும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்
வேட்பாளர் என்ன சொல்ல போறார் அப்படிங்கிற பார்க்கிறோம். ஓம் சக்தி சேகர் அவர் இந்த முறை தன்னுடைய வெற்றி வாய்ப்பு பற்றி, தேர்தல் பற்றி, கலநலம் பற்றி சொல்லக்கூடிய தகவல் என்ன, நெல்லித்தோப்புடைய அதிமுக சட்டமன்ற வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகர் சொல்வதென்ன கேட்கலாம். எனது தொகுதி மக்களுக்கு தொகுதி வளர்ச்சிக்கு உண்டான அத்தனை அடிப்படை வசதிகளும் கட்டமைப்புகளும் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். குறிப்பாக சொல்லப்போனால் என்னுடைய தொகுதியில் 10 ஆண்டு காலமாக சட்டம் ஒழுங்கு சரியாக பாதுகாத்து கொண்டிருந்திருக்கின்றேன். இவை அனைத்தும் இந்த 10 ஆண்டு காலம் எனது தொகுதி மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றேன். இன்னும் செய்ய வேண்டியவை எனது தொகுதியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பையும், வீடற்ற ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பை வீடுகளை கட்டி கொடுப்பதும் எனது லட்சியமாகவும் எனது குறிக்கோளாகவும் இருக்கும். வருகின்ற இந்த 5 ஆண்டு காலத்திலே என்ஆரோடு சேர்ந்து ஆட்சிகள் அமைத்து அதிலே முக்கிய இடங்களை பெற்று எனது தொகுதி மக்களுக்கு பணிகளும், வீடில்லா ஏழைகளுக்கு வேலையும் பெற்றுக் கொடுப்பது எனது லட்சியமாக இருக்கும். இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை நாராயணசாமி ஒரு முதல்வராகவும் நான் ஒரு சாதாரண தொண்டனாகவும் இந்த மக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அவரை பொறுத்தவரை அரசு அதிகாரமும், அரசு பலமும், காவல்துறை பலமும், பணபலமும் அவரை இந்த தேர்தலை முக்கியமாக கருவாக வைத்து அவர் செயல்படுகின்றார். நான் மக்கள் சக்தியை மட்டுமே நான் கருவாக வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் சந்திக்கின்றேன். அவருடைய கூற்றில் ஒரு நூதனமான விஷயம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒன்று, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டார். அது ஒரு அறிவிப்பாக பார்க்கலாம் தேர்தல். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று என்ஆர் காங்கிரஸ், அதாவது என் ரங்கசாமி தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைத்து அடுத்த கட்டமான விஷயத்தை சிவஞ்சலி சார். ஸோ ஒரு தேர்தலுடைய வெற்றி பாண்டிச்சேரியில் ஆட்சி யாருடைய தொடரப்போகிறதா மாறப்போகிறதா அப்படிங்கிற அளவுக்கு தீர்மானிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறத பார்க்குறோம். அந்த அளவுக்கான வியூகத்தை அதிமுகவும் என்ஆர் காங்கிரஸ் வைத்திருக்கக்கூடிய அவர் திரு ஓம் சக்தி சேகர் சொன்னதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக முதல்வராக இருக்கக்கூடிய இந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் வேட்பாளர் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், தற்போதைய முதலமைச்சர் திரு நாராயணசாமி சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்கலாம். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களாக இணைந்து எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டு எங்களுடைய செயல்பாடுகள் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தில் இருக்கிறோம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பவாத கூட்டணியாக என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்திருக்கிறது. அதே போல் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது. எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு நாங்கள் புதுச்சேரி மாநிலத்துக்கு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றணும் என்பதை பட்டியல் போட்டு மக்களுக்கு கொடுத்துருக்குறோம். குறிப்பாக புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். வேலைவாய்ப்பை பெருக்குவதற்காக புதிய தொழிற்கொள்கையை கொண்டு வந்து நிறைய தொழிற்சாலைகள் சுமார் 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற திட்டத்தை புதுச்சேரி மாநிலத்தில் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 20 கிலோ இலவச அரிசி திட்டம் முழுமையாக நிறைவேற்றுறோம். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வந்ததுனால புதுச்சேரியில் நிறைய சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். வியாபாரம் பெறுகிறது. புதிய தொழிற்கொள்கையாக நிறைய தொழிற்சாலை வருகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். நெல்லித்தோப்பு தொகுதியில் மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனை வேலைவாய்ப்பு, பட்டா, அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுப்பது, அது மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் கூடம் கட்டணும், பள்ளிக்கூடம் கட்டணும், பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் வேணும், தரமான சாலை இருக்கணும், பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றணும். இப்படி பல குறைகள் அந்த மக்கள் மத்தியில் இருக்குது. இவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு இந்த தொகுதி மட்டும் இல்லை, மொத்தம் 30 தொகுதியிலையும் இந்த குறைகள் இருக்குது. இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கை எடுக்கிறோம். ஒரு தொகுதியில் மட்டுமல்ல 30 தொகுதியிலுமே பல பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் தீர்ப்பதற்கு இந்த தொகுதியில் நான் வென்றாக வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் நாராயணசாமி சொன்னதை பார்க்குறோம். ஒரு கடுமையான போட்டி காத்திருப்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. என்ஆர் காங்கிரஸ் அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கிறது. இங்கே திமுகவுடைய ஆதரவு இவர்களுக்கு இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவு இருக்கிறது, அவர்களுக்கு பாஜகவுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்குது. ஸோ என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாஜக ஒரு அணியாகவும், காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தை ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது பார்க்குறோம். கடந்த முறை 3 முனை போட்டி இருந்தது. அதிமுக ஒரு பக்கம், என்ஆர் காங்கிரஸ் ஒரு பக்கம், இவங்க காங்கிரஸ் ஒரு பக்கமாக இருந்த நிலைமை பார்த்தோம். இந்த முறை 2 அணியாக மாறக்கூடிய அதிமுகவும் என்ஆர் காங்கிரஸ் இணைந்திருக்கக்கூடிய பார்க்கிறோம். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு போட்டி ஏற்படுத்த போகிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக வேட்பாளர் 1000 சொல்லட்டுமே, வாக்காளர் என்ன சொல்கிறார்கள், இந்த தேர்தலில் தங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று நெல்லித்தோப்பு வாக்காளர் சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம்.
இந்த நெல்லித்தோப்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை பிரச்சனை நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து சமூக கூடம் கட்டி முடித்து 5 வருஷம் ஆகுது, வந்து இன்னும் திறக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே மார்க்கெட்டில் வந்து ஒரு அடுக்குமாடி கட்டணும்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை. ஏன்னா வந்து எல்லோரும் மார்க்கெட்டில் வந்து ஒரு 1000 மக்கள் வராங்க, அங்கே எல்லோரும் வெளில தான் விட்டு போகிறாங்க. அவங்க வந்து ஒரு அடுக்குமாடி விட்டு பார்க்கிங்கோட வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி நீண்ட நாளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமான ஒரு அங்கன்வாடியே இல்லை. இங்கே வந்து எல்லாம் மேலே இருக்குது. இந்த ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து வந்து மேலே தான் போயிட்டு வராங்க. அது ஒரு சின்ன இடம் அது. அதனால் வந்து இப்போ இருக்கிற இந்த எலெக்ஷனில் இந்த இடைத்தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பணம் தான் வருது. இவங்க யாரும் ஜெயிச்சு வந்தாலும் இப்போ போட்ட பணத்தை எடுப்பாங்களா, இது இந்தமாதிரி பிரச்சனை செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. எதுவே யார் ஜெயித்தாலும் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும், இதுதான் எங்கள் கோரிக்கை. இப்போ இந்த இடைத்தேர்தலை எதிர்பார்த்து பல இளைஞர்கள் வந்து நெல்லித்தோப்பில் வந்து எதிர்பார்த்துனுக்குறோம். என்ன விஷயம்னு கேட்டோன்னா, இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இன்றைக்கி கம்மியாக இருக்குது. அதனால் சமூக செயலில் வந்து நிறைய இளைஞர்கள் ஈடுபடுறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நெல்லித்தோப்பு தொகுதியில் வந்து இளைஞர்கள் வேலை இல்லாமல் பல தவறான தொழிலில் ஈடுபடுறதுனால இளைஞர்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப பாதிக்குது. இப்போ இந்த இடைத்தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் சொல்லிட்டு வேறு அறிவிச்சிருக்காங்க. இதனால் என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோன்னா, வர்ற இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எடுத்து தரணும். மாரி யார் ஜெயிச்சு வந்தாலும் சரி, ரோடு சரி பண்ணி தரணும், வாய்க்கால் வசதி வேணும், மழை பெஞ்சால் வீட்டு உள்ள தண்ணி போடுது, அந்த பிரச்சனைலாம் இல்லாத எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும். இந்த பக்கம் இந்த பாதாள சாக்கடையே போடலை, சீக்கிரமாக வாய்க்காலும் தண்ணி இதை பாருங்க தண்ணியே ஓடலை, கொஞ்சம் தள்ளி விட்டு போகிறாங்க, அதிகாரிலாம் வந்து செய்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நல்லபடியாக சீக்கிரமாக முடிக்க சொல்லுங்கள். அதேமாதிரி மேம்பாலம் இருக்குது, அங்கே அந்த 100 ரோட்டில் மேம்பாலம் கட்டுறதுனால போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. உள்ளே வரவே முடியல, பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வரவும் முடியல. சீக்கிரமாக மேம்பாலம் கட்ட சொல்லுங்கள். 31,343 வாக்காளர்கள், 62,646 பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நம்ம கண்ணம்லாம் பார்க்க முடியுது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இன்று நான் பார்க்க இருக்கோம். இதற்கு முன்னதாக நம்முடைய விருந்தினராக புதுச்சேரியிலிருந்து இணைகிறார் சமூக ஆர்வலர் திரு சுகுமார் அவர்கள். நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்தவர், புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவர் நம்முடைய இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்க திரு சுகுமார் அவர்களே, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு அடிப்படையான விஷயம் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிற விஷயம், இந்த விவாதத்துக்கும் இந்த கருத்து கணிப்புகளும் போறதுக்கு முன்னாடி கடந்த சட்டமன்ற தேர்தல் 6 மாசத்துக்கு முன்னாடி 3 அணியா இருந்தது. அதிமுக ஒரு அணியாகவும், என்ஆர் காங்கிரஸ் ஒரு அணியாகவும், காங்கிரஸ் ஒரு அணியாகவும் இருந்தது. அப்ப வந்து இவங்களால திரு ஜான்குமாரால வெற்றி பெற முடிஞ்சது. இந்த முறை என்ஆர் காங்கிரஸ், ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்குது. காங்கிரஸ் திமுக ஏற்கனவே இருந்த கூட்டணி தொடர்ந்து, பிளஸ் விடுதலை சிறுத்தைகள் அங்க கூட்டணி வச்சிருக்காங்க, புதுசாக இணைஞ்சிருக்காங்க. அந்த பக்கம் இந்த 3 அணியா இருந்தது 2 அணியா மாறி இருக்கிறது. யாருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு திரு சுகுமார்? புதுச்சேரியை பொறுத்தவரையில் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தேர்தலில் போட்டியிட அறிவிக்கப்பட்ட உடனேயே அவர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்ற ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையில் அதிமுக தனித்து போட்டியிடும் சூழ்நிலை காணப்பட்டது. அதற்கு பின்னாலே தற்பொழுது அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் என்ஆர் காங்கிரஸ் இன்றைக்கு அதிமுகவை ஆதரிக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் வேட்பாளராக நாராயணசாமி அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்ற நிலை இன்றைக்கு சற்று மாற்றம் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஓரணியில் இருக்கின்ற நிலையில் இன்றைக்கு அவர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்ற செய்தி இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு 2 தனிப்பினரும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நிறைய பரிசு பொருட்கள், இன்னும் பணப்பட்டுவாடெல்லாம் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்ற நிலை மாறி இருக்கிறது என்றாலும் கூட இன்றைக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மிக தீவிர பிரச்சாரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் வெற்றி வாய்ப்பு ஒரு மாற்றம் கொண்டிருக்கிற நிலை தான் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஒரு சுலபமான வெற்றி அப்படிங்கிற இருந்த விஷயம் வந்து மாறி ஒரு கடுமையான போட்டி அப்படிங்கிற நிலைமைக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத திரு சுகுமாருடைய பார்வையை பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர், அந்த பகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவரும் கூட. அடுத்த நம்ம நேர கருத்து கணிப்பு முடிவுகள் போகிறோம். திரு சுகுமார், நம்ம ஒட்டுமொத்தமாக அந்த 4 தொகுதியில் 6000 மக்கள்கிட்ட நம்ம வந்து கருத்து கணிப்பை நடத்தியிருந்தோம். அவருடைய முடிவு நம்ம வந்து கிராமப்புற, ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க தந்தி தொலைக்காட்சியுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் பற்றி. இது ஒட்டுமொத்தமாக 6000 பேர், ஆண்கள் பெண்கள், கிராமப்புறம் நகர்ப்புறம், படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று அத்தனை பேரும் நேரடியாக சென்று நம்ம மூட் மேப்பிங் சொல்லக்கூடிய முறையில்
அடிப்படையில் ஒவ்வொரு வாக்காளரும் கிட்டத்தட்ட 20 நிமிடத்துக்கு மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை பதிவு செய்த ஒரு விஷயம் தான். ஒரு ஃபார்மை ஃபுல்லாக பண்ணி நிரப்புற விஷயம், டிக் பண்ணி நிரப்புற விஷயம் கிடையாது. முழுக்க மூடு மேப்பிங்கிற முறையில் செய்யப்படக்கூடிய விஷயம். அந்த முடிவுகள் கடந்த தேர்தல்கள் எப்படி இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த முறை நாம் பார்க்கிறோம். முதல்ல நாம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு தொகுதி மக்களிடம் கேட்டிருந்த முதல் கேள்வி, இந்த இடைத்தேர்தல் பற்றிய உங்களுடைய அடிப்படையான கருத்து என்ன? இது திணிக்கப்பட்டதா, இது தவிர்த்திருக்கப்படக்கூடியதா என்று மக்களிடம் கேட்ட இந்த இடைத்தேர்தல் பற்றி உங்களுடைய கருத்து என்று கேட்டபோது திணிக்கப்பட்ட தேர்தல் என்று 43 விழுக்காடு மக்கள் சொல்ல, அதே போல இந்த தேர்தல் தவறு ஏதும் இல்லை, இப்படி நடக்கக்கூடியது இயல்புதான். ஒரு முதலமைச்சர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தலுக்காக தேர்தல் நடத்தப்படும் தவறு இல்லை என்று சொல்வதற்காக தவறு ஏதும் இல்லை என்று 31 விழுக்காடு மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக கருத்து இல்லை என்று 26 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இடைத்தேர்தல் பற்றிலாம் ஒன்றும் விஷயம் சொல்றது இல்லைங்க, இது திணிக்கப்பட்டதா என்று 43 விழுக்காடு மக்களும், இது போன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருவதில் ஒரு முதலமைச்சருக்கு தொகுதி பிரகார தேர்தல் நடத்துறதுல தவறு ஏதும் இல்லை என்று முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கின்றன 31 விழுக்காடு மக்களும், கருத்தில் என்று 26 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வையை திரு சுகுமாருடைய பார்வையை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த மக்களை கிட்டத்தட்ட 43 விழுக்காடு மக்கள் இது திணிக்கப்பட்டன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலின்னு சொல்லி சொல்ல முடியாட்டாங்க. ஒரு 31 விழுக்காடு மக்கள் இல்ல இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதானங்க. ஒரு முதலமைச்சர் ஜெயிச்சிருக்கிறது பல முறை நம்ம பார்த்திருக்கோம். நரசிம்மரா பிரதமரான பெல்லாரியில இருந்து வெற்றி பெற்ற வரலாறு தமிழக முதலமைச்சர்ல நம்ம பல உதாரணங்கள் பார்த்திருக்கோம் சொல்லி சொல்லக்கூடிய இந்த ரெண்டுல எது சரி நினைக்கிறீங்க? மக்களுடைய பார்வை 43 விழுக்காடு மக்கள் இது திணிக்கப்பட்டதாக கருதுகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும்னா காங்கிரஸில் 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வானார்கள். திமுகவில் 2 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒரு கூட்டணி ஆட்சி இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 15 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவருக்கு கூடவா முதலமைச்சர் பதவி வகிக்க தகுதி இல்லையா என்ற கேள்வி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தேர்தலிலே போட்டியிடாத முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் திடீரென முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டு பதவியேற்றது என்பது எல்லோரும் ஆச்சரியப்பட வைத்தது. அதோடு மட்டுமில்லாமல் அதனைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியில் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஜான்குமார் பதவி விலகி இன்றைக்கு நாராயணசாமி அவர்கள் அங்கு வேட்பாளராக போட்டியிடுவது என்பது நிச்சயம் ஒரு திரிக்கப்பட்ட தேர்தலாகத்தான் மக்கள் கருதுகிறார்கள். இந்த திரிக்கப்பட்ட தேர்தலை தவிர்த்திருக்கலாம். ஏற்கனவே காங்கிரஸிலே தேர்வு செய்யப்பட்ட 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவரை முதலமைச்சராக தேர்வு செய்திருக்கலாம் என்ற கருத்து பரவலாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய கேள்வி, அடுத்ததாக நாம் நெல்லித்தோப்பு தொகுதி வாக்காளர் மன்றம் கேட்டிருந்த கேள்வி, தற்போதைய காங்கிரஸ் அரசு 6 மாதங்களாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? தற்போதைய காங்கிரஸ் அரசு பற்றி உங்களின் மதிப்பீடு என்னன்னு கேட்டபோது நன்றாக இருக்கிறது என்று 31 விழுக்காடு மக்களும், சராசரியாக இருக்கிறது என்று 22 விழுக்காடு மக்களும், அருமையாக இருக்கிறது என்று 17 விழுக்காடு மக்களும், சரியில்லை என்று 16 விழுக்காடு மக்களும், மோசமாக இருக்கிறது என்று 14 விழுக்காடு மக்கள் சொல்ல பார்க்கிறோம். இந்த தற்போதைய காங்கிரஸ் அரசு 6 மாதமாக மே மாதத்திலிருந்து தற்போது வரை இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு மோசமாக இருக்கிறது என்று 14 விழுக்காடு, சரியில்லை என்று 16 விழுக்காடு, அருமை என்று 17 விழுக்காடு, சராசரி என்று 22 விழுக்காடு, நன்றி என்று 31 விழுக்காடு மக்கள் சொல்லி பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டா பிரிக்கலாம். எக்ஸலென்ட், அதை நன்றாக இருக்குங்கிறதும் அருமையாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 48 விழுக்காடு மக்கள் பாசிட்டிவான கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல கிட்டத்தட்ட ஒரு 30 விழுக்காடு மக்கள் 16% சரியில்லை என்றும் 14% மோசம் என்று 30 விழுக்காடு மக்கள் நெகட்டிவான கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த 6 மாத ஆட்சி பற்றிய பார்வை மக்கள் மத்தியில் 48 விழுக்காடு மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான ஒரு சாதகமான அம்சத்தை தான் கருத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து சுகுமார்? குறிப்பாக காங்கிரஸ் அரசு பதவியேற்ற இந்த 6 மாத காலத்தில் முதலமைச்சர் உள்ளிட்ட பலருடைய செயல்பாடுகள் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல தோணுகிறது. ஏனென்று சொன்னால் கடந்த ஆட்சியை விட இவர்கள் சொல்லுகிற கோரிக்கைகளை கவனம் கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதில் பல தடைகள் இருந்தாலும் கூட இந்த காங்கிரஸ் அரசு கடந்த 6 மாத காலமாக பல்வேறு நீடித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முழு மூச்சிலே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குறிப்பாக இங்கு ரவுடிகளுடைய அட்டகாசத்தை எல்லாம் ஒடுக்கி அதை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சிகள் போதவில்லை என்றாலும் கூட கடந்த 6 மாத காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்தவரையில் இது மக்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிவ் அரசாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
அடுத்த நாம் கேட்டிருந்த கேள்வி கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். காங்கிரஸ் அரசுடைய செயல்பாடு எப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்ததாக முதலமைச்சர் நாராயணசாமியோட செயல்பாடு பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிருந்தோம். முதலமைச்சர் நாராயணசாமியோட செயல்பாடு நன்றாக இருக்கிறது என்று 31 விழுக்காடு மக்கள், அடுத்ததாக சராசரி என்று 23 விழுக்காடு மக்கள், அடுத்ததாக சரியில்லை என்று 18 விழுக்காடு மக்கள், அடுத்ததாக அருமையாக இருக்கிறது என்று 17 விழுக்காடு மக்கள், அடுத்ததாக மோசம் என்று 11 விழுக்காடு மக்கள். முதலமைச்சர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கூடிய முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் மத்திய அமைச்சரோட செயல்பாடு மோசம் என்று 11 விழுக்காடு, அருமை என்று 17 விழுக்காடு, சரியில்லை என்று 18 விழுக்காடு, சராசரி என்று 23 விழுக்காடு, நன்று என்று 31 விழுக்காடு. கிட்டத்தட்ட கடந்த முறை காங்கிரஸ் அரசு பற்றி பார்க்கும்போது ஏற்படுவதா பாசிட்டிவாக சாதகமான அம்சம் 48 விழுக்காடு இருக்கிறது, நெகட்டிவான அம்சம் 1% குறைஞ்சி 29 விழுக்காடு இருக்கிறது. நாராயணசாமி பற்றிய பார்வையில் 48 விழுக்காடு சாதகமா இருக்கிறது. திரு சுகுமார். குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற உடனே அவர் சொன்ன பல்வேறு விஷயங்கள், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு உடனுக்குடன் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அறிவித்தார். அதோடு மட்டுமில்லாமல் அரசியல் கட்சிகளும் குறிப்பாக எதிர்க்கட்சிகளும் சமூக அமைப்புகளும் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை அவர் காது கொடுத்து கேட்டு பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதுக்கு அவர் முயற்சி செய்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய செயல்பாடு ஒரு 6 மாதத்தில், அதாவது குறிப்பாக இந்த தேர்தலை சந்திக்கின்ற இந்த 6 மாத காலத்தில் அவர் சிறப்பாக செயல்பட்டு வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக செயல்பட்டார். அவர் தேர்தலை வெற்றி பெற்றால் அவருடைய நடவடிக்கை எல்லாம் மாறும் என்ற கருத்து கூட மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசில் ஒரு 30 ஆண்டு காலம் பல்வேறு பதவியிலே, குறிப்பாக மத்திய இணையமைச்சராக இருந்தவர். அந்த பதவியில் இருந்த பொழுதெல்லாம் புதுச்சேரி மாநிலத்துடைய நலனுக்கு அவர் பெரிதும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட, ஒரு முதலமைச்சர் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு உட்பட்ட அதிகார வரம்பு. இந்த வரம்பிலே அவர் கடந்த 6 மாதமாக முடிந்தவரை அவர் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டார் என்ற கருத்து தான் பலருக்கு இருக்கிறது. இது தொடருமா என்ற கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்க இருக்கிறோம். துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி அவர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய பரபரப்பு. காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் அவங்க வந்து மக்களை சந்திக்க, திடீர்னு காலையில் குப்பையை கிளற போக, சாக்கடை சுத்தம் பண்ண போக, சட்டம் ஒழுங்கு பற்றி ஆலோசனை நடத்த பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கார். ஸோ இவருடைய செயல்பாடு அங்கே அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு நெல்லித்தோப்பு தொகுதி மக்களிடம் கேட்டிருந்த போது, நெல்லித்தோப்பு தொகுதி மக்களிடம் அடுத்த நாம் எழுப்பியிருந்த கேள்வி, துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியோட செயல்பாடு எப்படி என்று கேட்டபோது அருமை என்று 51 விழுக்காடு மக்களும், அடுத்ததாக நன்று என்று 33 விழுக்காடு மக்களும், அடுத்ததாக சராசரி என்று 11 விழுக்காடு மக்களும், சரியில்லை என்று 4 விழுக்காடு மக்கள் மட்டுமே சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். மோசம் என்று 1 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியோட செயல்பாடு மோசமா இருக்கிறது என்று வெறும் 1 விழுக்காடு மக்கள், சரியில்லை என்று 4 விழுக்காடு மக்கள், சராசரி என்று 11 விழுக்காடு மக்கள், நன்று என்று 33 விழுக்காடு மக்கள், அருமை என்று 51 விழுக்காடு மக்கள், கிட்டத்தட்ட 84 விழுக்காடு மக்கள் பாசிட்டிவா, 84% மக்கள் வந்து பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. வெறும் 15 விழுக்காடு மக்கள் தான் நெகட்டிவான கமெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய பார்க்கிறோம். அடுத்ததாக இதே துணைநிலை ஆளுநருடைய செயல்பாடு எப்படி அரசுக்கு உத்தரவாதமாக உதவியா இருக்கிறதா அப்படி கேட்கிறோம். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியோட செயல்பாடு அரசை விட சிறப்பாக இருக்கிறது என்று 42 விழுக்காடு மக்கள் சொல்கிறார்கள். அதே போல அரசை செயல்பட வைக்கிறது இந்த செயல்பாடு, இவருடைய செயல்பாடு அரசையே செயல்பட வைக்கிறது என்று 34 விழுக்காடு மக்கள், இது அரசுக்கு உறுதுணையாக இருக்கிறது, பாராட்டு விதமாக இருக்கிறது என்று 17 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. இது பற்றிய கருத்தில்லை என்று 7 விழுக்காடு மக்கள், கருத்தில்லை என்று 7 விழுக்காடு மக்கள், அரசுக்கு உறுதுணையாக பாராட்டு விதமாக இருக்கிறது என்று 17 விழுக்காடு மக்கள், அரசை செயல்பட வைக்கிறது கிரண்பேடியோட செயல்பாடு என்று 34 விழுக்காடு மக்கள், அரசை விட சிறப்பாக இருக்கிறது என்று 42 விழுக்காடு மக்கள். இதுலயுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 விழுக்காடு மேல வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கிற பார்க்கிறோம். ஒரு 10-15 விழுக்காடுக்குள்ள தான் வந்து நெகட்டிவான கமெண்ட்டை பார்க்கிறோம். திரு சுகுமார், கவர்மெண்ட்டை விட பாப்புலர் கவர்னர், சீஃப் மினிஸ்டரை விட பாப்புலர் கவர்னர், இது வந்து அவங்களுடைய செயல்பாடு மேல மக்கள் வச்சிருக்கக்கூடிய எதிர்பார்ப்பா, இல்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கணும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயத்தை ஒருத்தர் செய்யும் போது இது சரியா நடக்குதா, டிராமா நடக்குதாங்கிறதெல்லாம் தாண்டி இந்த முனைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான பெரிய வரவேற்பா? புதுச்சேரியை பொறுத்தவரையில் இது யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசத்தில் துணைநிலை ஆளுநருக்கே முழு அதிகாரம் இருக்கிற வழங்கி அரசியல் சட்டம் சொல்கிறது. அண்மையில் டெல்லி உயர்நீதிமன்றம் துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநருக்கு தான் கூடுதல் அதிகாரம் இருக்கிறது. இந்த பதவியில் கிரண்பேடி அவர்களை நியமிக்கப்பட்ட பின்னால் அவருடைய செயல்பாடு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கிறது, திருப்திகரமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அன்றாட மக்களுடைய பிரச்சனைகளை, குறிப்பாக ஒரு நாளைக்கு 40 பேர் பொதுமக்களை சந்தித்து அவருடைய குறையெல்லாம் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதோடு மட்டுமில்லாமல்
துறை அதிகாரிகள் அழைத்தும் நேரடியாக பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உடனுக்குடன் உத்தரவு போட்டு அதை செயல்படுத்துகிறார்கள் என்று கண்காணிக்கிற பணியும் துணைநிலை ஆளுநர் செயல்படுத்தி வருகிறார். ஒரு சமூக ஆர்வலராக, மனித உரிமை ஆர்வலராக நான் சொல்வது என்னவென்றால், பல முறை நாங்கள் ஆளுநரை சந்தித்து பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையில் உண்மை இருந்தால், நியாயம் இருந்தால், சட்டப்படி செய்யக்கூடிய கோரிக்கையாக இருந்தால் உடனே அதற்கு உத்தரவை பிறப்பித்து அந்த கோரிக்கைகளை செய்வதற்கு அவர் தொடர்ந்து பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். இது புதுச்சேரி மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. பொதுவாக புதுச்சேரிக்கு வரக்கூடிய ஆளுநர்கள்லாம் எந்தவித நடவடிக்கையும் ஈடுபடாமல் அமைதியாக இருந்து கொண்டிருப்பார்கள். இவரை பொறுத்தவரையில் அரசாங்கத்தோடு நான் இணைந்து பணியாற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இவரும் தனித்தும் பல நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அது மக்களிடத்தில் உண்மையிலேயே பெருத்த வரவேற்பு இருக்கிறது. இந்த நடவடிக்கை தொடர வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் கிரண்பேடி அவர்களுடைய துணைநிலை ஆளுநருடைய நடவடிக்கை என்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது. பொதுமக்கள் அவர்கள் நிறைவாக பாராட்டுகிறார்கள். முதலமைச்சரை விட பாப்புலர், பிரபலம், அரசாங்கத்தை விட பிரபலம், அரசாங்கத்தை செயல்பட வைக்கிறார் என்ற சிந்தனை ஒரு துணைநிலை ஆளுநருக்கு வந்திருப்பதை முதல் முறையாக நம்முடைய கருத்து கணிப்பு முடிவாக தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி எடுக்கின்ற நண்பர்களே, இடைவெளிக்கு பிறகு பாசிட்டிவான எண்ணம் தான் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் அரசு பற்றியும் நாராயணசாமி அவர்கள் பற்றியுமே வந்திருக்கு. ஆனால் இவர்கள் வாக்களிப்பார்களா? என்ஆர் காங்கிரசும் அதிமுகவும் சேர்ந்து விட்ட பிறகும் கூட, பாஜகவும் கூட இருக்கும் போது இதையெல்லாம் தாண்டி திரு நாராயணசாமி வெற்றி பெற முடியுமா? மக்கள் வாக்களிக்க போகிறார்களா? சுவாரஸ்யமான, விறுவிறுப்பான கருத்து கணிப்பு, ஆதாரப்பூர்வமான கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு மத்தியில் ஒரு கிசு சுவையேற்றுவதற்காக என்ன அரசியல் கிசு கேளுங்களேன். எல்லாருக்கும் வணக்கம். நெற்களஞ்சியம் மாவட்டத்தில் கோபாலபுரம் ஆசி பெற்ற முன்னாள் அமைச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக மண்ணின் மைந்தரான மாணிக்கமான முன்னாள் மத்திய அமைச்சரை ஓரங்கட்டிருச்சு சூரிய கட்சி. அதிருப்தியில் இருக்கிற மாணிக்கமான தலைவரும் அவரோட ஆதரவாளர்களும் களப்பணியிலிருந்து சுத்தமாக ஒதுங்கிட்டாங்களாம். ஏற்கனவே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதோட மாணிக்கமான தலைவரோட புறக்கணிப்பும் உடன்பிறப்புக்களை உற்சாகமிழக்க செஞ்சிருச்சான். எலக்கட்சி தரப்பில் நிலைமை அப்படியே தலைகீழாக இருக்கான். சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சும் கூட தனக்கு மாநிலங்களவையில் பதவி கொடுத்து அழகு பார்த்த தலைமையை குளிர்விக்கிறதுக்காக தங்களோட கட்சி வேட்பாளரை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பேன்னு கங்கணம் கட்டி வேலை செய்கிறாராம் அந்த நாட்டு முன்னாள் அமைச்சர். தஞ்சாவூர்லேயே தங்கி பகலாக களப்பணியாற்றி ரத்தங்களை உற்சாகப்படுத்தி வராராம். தேர்தல் வேளையில் எலக்கட்சி ராக்கெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்கும்போது தங்களோட கட்சி உட்கட்சி பூசல்ல உழன்று கிடக்குன்னு புலம்பி தவிக்கிறாங்களாம் உடன்பிறப்புகள். உடன்பிறப்புகளுடைய புலம்பலை நம்ம கேட்டோம். அடுத்த கருத்துக்கணி முடிவுகள் பார்க்கலாம். இதில் முக்கியமான கேள்வி கேட்கிறோம் நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள்கிட்ட. நீங்கள் கடந்த 2016 மே மாதம் வாக்களித்த அதே கட்சிக்கு தான் இந்த முறையும் வாக்களிப்பீர்களா? கடந்த தேர்தல் வாக்களித்த கட்சிக்கு மீண்டும் வாக்களிப்பா என்று கேட்டபோது 82 விழுக்காடு மக்கள் ஆம், நாங்கள் கடந்த தேர்தலில் எந்த கட்சி வாக்களித்தோம் அதுதான் வாக்களிப்போம் சொல்றாங்க. இல்லை என்று 15 விழுக்காடு மக்கள் இந்த முறை மாற்றி வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது பத்தி இருக்கலாம், நான் இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விழுக்காடு மக்கள். சோ 18 விழுக்காடு மக்கள் மறுபுறம் என்று பார்த்துக்கொள்ளலாம். ஆம், அதே கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று 82 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கடந்த முறை வாக்களித்த மக்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிப்போம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர காங்கிரஸுக்கு தான் வாக்களிப்போங்கிற சொல்ல இதில் வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, கடந்த முறை நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்களோ அவங்களுக்கு தான் இந்த முறை வாக்களிக்க போறீங்களா கேட்கிறோம். சோ எகைன் தி சேம் பார்ட்டி வாக்களிப்பாங்க பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது, காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சது, ஜான்குமார் ஆட்சி எம்எல்ஏ வானாருங்கிற பற்றி இல்ல, கடந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களித்தோ அவர்கள் தான் திரும்ப வாக்களிக்க போறீங்களான்னு. நான் திரு சுகுமார் அவர்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், இந்த 6 மாசத்துல கிட்டத்தட்ட 82 விழுக்காடு மக்களுடைய எண்ணத்துல எந்த மாற்றமும் ஏற்படல. நம்ம யாருக்கு வாக்கள் நினைச்சோமோ அப்படியே வாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 6 மாசத்துல கவர்மெண்ட் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலன்னு பார்க்கணுமா, இல்ல 6 மாசத்துல ஆட்சியில எந்த மாற்றமும் நடக்கலன்னு பார்க்கணுமா? இப்போ இவங்க அலையன்ஸ்ல வந்து எந்த திருப்பம் ஏற்படல, அந்த ஏற்கனவே என்ன முடிவு எடுத்திருந்தேனோ, கடந்த முறை என்ன செஞ்சதேனோ அதையே இந்த முறை செய்ய போறேன்னு சொன்னா ஏன் அங்க there is no change there? திரு சுகுமார், கடந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுக தனியாகவும் காங்கிரஸ் தனியாகவும் என்ஆர் காங்கிரஸ் தனியாகவும் போட்டியிட்டார்கள். அதன் அடிப்படையில் அங்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜான்குமார் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். இந்த முறை அப்படி இல்லாமல் காங்கிரஸ் கட்சி திமுக விடுதலை சிறுத்தைகள் ஆதரவோடும் எதிர்த்து நிற்கின்ற அதிமுக வேட்பாளர் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆதரவோடும் போட்டியிடுகிறார். அப்போ இருமுனை போட்டி. இந்த அடிப்படையில் கடந்த முறை வாக்களித்தவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்வது அவர்கள்
காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியின் அடிப்படையில் அவர் சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அது குறிப்பாக ஜான்குமார் கடந்த தேர்தலில் அதற்கு முன் 5 ஆண்டு காலம் அவர் மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு பரிசு பொருட்கள் பல்வேறு உதவிகள் செய்த அடிப்படையில் தான் வாக்களித்தார்கள். அதே தொடர்கின்ற காரணத்தினால் அவர் வாக்களிக்கிறார்கள் என்று தான் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஜான்குமாருக்கு வாக்களித்தவர்கள் ஜான்குமார் வெற்றி பெற்று அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அதனைத் தொடர்ந்து அவர் வீடுகளே ரெய்டு எல்லாம் நடந்திருக்கிறது, பல்வேறு பிரச்சனை நடந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அவருக்கு வாக்களித்தவர்கள் அப்படியே காங்கிரஸுக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்ல முடியுமா என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டியிருக்கு. கரெக்டாக சொன்னீங்க. இந்த கருத்து கணிப்பு இந்த கேள்வியுமே கூட நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் அவர்களுக்கு தான் வாக்களிப்பாங்க கேட்டமே தவிர அதில் வந்து காங்கிரஸுக்கு வாக்களித்தவங்க இருக்கிறாங்க, அதிமுக வாக்களித்தவங்க இருக்காங்க, என்ஆர் காங்கிரஸுக்கும் வாக்களித்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த முறை நீங்கள் அதே கட்சி தான் வாக்களிப்பெல்லாம் கேட்டமே தவிர காங்கிரஸ் கட்சி தான் வாக்களிப்பலாங்கிற கேட்கல. நம்ம அடுத்தா நான் பார்க்கக்கூடிய கேள்வி, அடுத்தா நம்ம நெல்லித்தோப்பு தொகுதி மக்களிடம் கேட்டிருந்த போது நாராயணசாமி வென்றால் முதலமைச்சர் தொகுதி ஆகிவிடும் நெல்லித்தோப்பு, அது உங்களுக்கு சாதகமான விஷயமா? ஒரு விவிஐபி தொகுதி ஆகிவிடும் சாதகமான விஷயம் பார்க்கும்போது 74 விழுக்காடு மக்கள் ஆம் இது வந்து அந்த பெருமை எங்கள் தொகுதி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. 14 விழுக்காடு மக்கள் இதுல என்னங்க இருக்கு வித்தியாசம், அதுல ஒன்றும் கிடையாது சொல்லி நினைக்கிறாங்க. கருத்தில் என்று 12 விழுக்காடு மக்கள், கருத்தில் என்று 12 விழுக்காடு மக்கள், இதுல பெரிய வித்தியாசம் இல்லை என்று 14 விழுக்காடு மக்கள் ஆம் இது முதலமைச்சருடைய சொந்த தொகுதி என்ற பெருமை எங்களுக்கு கிடைக்கும் சொல்லி 74 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் திரு சுகுமார் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், ஒரு முதலமைச்சரோட தொகுதின்னு சொல்லி சொல்லும் போது அதுக்கான ஒரு விஐபி அந்த சங்கியா கிடைக்குதா? கடந்த முறை கதிர்காமத்தில் திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். ஸோ அந்த தொகுதிக்கு இதே விசேஷ விஷயங்கள் கிடைக்கப்படாது. தமிழ்நாட்டில் சாத்தியமாக இருக்குது. ஸ்ரீரங்கத்திலேயோ ஆர்கே நகர்லையோ நிறைய திட்டங்கள் வந்து உடனடியாக கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தப்பட்டு அங்கே நிறைய நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது பார்த்தோம். அது மாதிரி புதுச்சேரியில் இப்போ கடந்த முறை வந்து கதிர்காமத்தில் திரு ரங்கசாமி இருந்தனால அந்த தொகுதிக்கு ஏதாவது விஷயம் கிடைச்சதா? நெல்லித்தோப்புக்கு ஒரு முதலமைச்சராக வந்தார், இவர் முதலமைச்சர் தொடர்றாரு, இவர் எம்எல்ஏவும் ஆயிட்டார் அப்படின்னா இது மாதிரி அந்த ஸ்பெஷல் அந்த தொகுதிக்கு ஸ்பெஷல் கவனிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக கடந்த ஆட்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இருந்தபோது அவர் தன்னுடைய தொகுதிக்கு கூடுதலாக செய்கிறார் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் முன்வைத்தார்கள். அதில் கூட ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் தற்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய நாராயணசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சி என்பதால் அவர் 30 தொகுதிக்கும் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடந்த ஆட்சியில் போல் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தால் இது முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் கூட அவர் கடந்த ஆட்சியில் நடந்தது போல் இல்லாமல் முழுக்க இந்த தொகுதிக்கு அனைத்தும் செய்து விடுவார் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு முதலமைச்சராக இருப்பவர் இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றால் இந்த தொகுதி மேம்படும் என்ற கருத்து மக்களிடத்திலே நிலவி கொண்டிருக்கிறது. ஓகே, அடுத்ததாக நம்ம முக்கியமான கேள்வி பக்கம் வந்திருக்கிறோம். யார் வெற்றி பெறுவார் இந்த நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில்? யார் வெற்றி பெறுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்றல்ல, யார் வெற்றி பெறுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது, இடைத்தேர்தல் எந்த கட்சி வெற்றி பெறும் என்று நினைக்கிறீர்கள் கேட்டபோது காங்கிரஸ் கட்சி தான் நெல்லித்தோப்பில் வெற்றி பெறும் என்று 76 விழுக்காடு மக்கள் 76 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக வெல்லும் என்று 23 விழுக்காடு மக்கள் தெரிவித்திருக்காங்க. இது வந்து மற்றவை வேற கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கு 1 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. மற்றவைக்கு 1 விழுக்காடு மக்களும் அதிமுக தான் வெற்றி பெறும் என்று 23 விழுக்காடு மக்கள் நம்புகிறார்கள். காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்று 76 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. நல்லா நினைச்சுக்கோங்க, இது அவர்களுடைய வாக்கு இல்ல. இந்த காங்கிரஸ் கட்சி எவ்வளவு வாக்கு கிடைக்கும் கேட்கல, நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பீங்க கேட்கல, யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க கேட்டோம். அடுத்ததாக இதே தொகுதி மக்களும் நான் கேட்ட இன்னொரு கேள்வி, நேரடியான கேள்விக்கு போறோம். யாருக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள் என்று கேட்கும்போது 68 விழுக்காடு மக்கள் நெல்லித்தோப்பை சேர்ந்த மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக அதிமுக வாக்களிப்போருடைய எண்ணிக்கை 29 விழுக்காடு மக்கள் நாங்கள் அதிமுக வாக்களிப்போம் நெல்லித்தோப்பில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிற கட்சிகள் 2 விழுக்காடு சொல்லியிருக்காங்க. கருத்தில் என்று 1 விழுக்காடு மக்கள், கருத்தில் 1 விழுக்காடு, மற்ற 2. அதிமுகவுக்கு வாக்களிக்க போவதாக நெல்லித்தோப்பில் சொன்ன வாக்காளர்கள் எண்ணிக்கை 29 விழுக்காடு. காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க போவதாக நெல்லித்தோப்பில் சொன்னவர்களுடைய எண்ணிக்கை 68 விழுக்காடு. அடுத்ததாக நேரடியான இன்னொரு கேள்வி, திரு நாராயணசாமி வெற்றி பெறுவார் நினைக்கிறீர்களா? முதலமைச்சர் நாராயணசாமி வெற்றி பெறுவார் நினைக்கிறார் கேட்டபோது ஆம் அவர் தான் வெற்றி பெறப் போகிறார் என்று 72 விழுக்காடு மக்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள். அதே போல இல்லை அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று 18 விழுக்காடு மக்கள் சொல்கிறார்கள். கருத்தில்லை என்று 10 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. கருத்தில்லை என்று 10 விழுக்காடு மக்கள், அவர் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று 18 விழுக்காடு மக்கள், ஆம் அவர் தான் வெற்றி பெறுவார் என்று 72 விழுக்காடு மக்கள். நான் திரு சுகுமார்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், கிட்டத்தட்ட 50 விழுக்காடுக்கு மேல, இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 65 75 விழுக்காடு மக்கள் நிச்சயமாக அதிமுக காங்கிரஸ் கட்சி தான் திரு நாராயணசாமி தான் வெல்வார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது அவருக்கான வெற்றி வாய்ப்பை இந்த கருத்து கணிப்பு மூலமாக உறுதிப்படுத்துகிறது. உங்களுடைய பார்வை, என்ஆர் காங்கிரசும் சேர்ந்த பிறகு இவ்வளவு உத்தரவாதமாக திரு நாராயணசாமியை வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா? அதுல உங்களுக்கு ஏதாவது மாறுபாடு உண்டா? அதாவது இன்றைய நிலவரப்படி பார்த்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல போன முறை
நின்று வெற்றி பெற்ற ஜான்குமார் 12,000 சொச்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அது காங்கிரஸ் நின்ற தொகுதியிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதேபோன்று இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து தேர்தல்களை தீவிரமாக பணியாற்றுகின்ற காரணத்தினால் வருகிற முடிவு பொறுத்தவரையிலே முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்திலாவது வெற்றி பெறுவார் என்பதுதான் இன்றைக்கு கருத்து கணிப்பாக எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது இன்னும் கட்சிகள் தங்களுடைய வேலைகளை கூடுதல் படுத்தினால் அது மாற்றம் வந்தால் மாறுமா என்பது குறித்து தேர்தல் முடிவு வந்த பின்னால் தான் தெரியும். ஒரு கடுமையான போட்டி இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். உத்தரவாதமான வெற்றி இதில் அதிமுகவும் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த பிறகு கூட கிட்டத்தட்ட 65 70 விழுக்காடு மக்கள் 3 அடுத்தடுத்த கேள்விகள் மூலமாக நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தான் திரு முதலமைச்சர் நாராயணசாமிக்கு தான் வாக்களிக்க போகிறாள் என்று தந்தி தொலைக்காட்சியுடைய கிறிஸ்டியன் மீடியா நிறுவனத்தில் நடத்திய கருத்து கணிப்புடைய முடிவு தெரிவிக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மையாகிறது, இந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசம் இருக்கிறதா, அல்லது திரு சுகுமார் சொன்ன போல கடுமையான போட்டி இருக்கிறதா, அல்லது முடிவுகள் மாறப்போகிறதா, இன்னமும் கூட வாக்குப்பதிவுக்கான நாட்கள் இருக்கு, 19ஆம் தேதி தான் வாக்களிக்க இருக்கிறார்கள் தொகுதி மக்கள். சோ அவருடைய முடிவு என்னவா இருக்க போறது இன்னும் துல்லியமாக கணிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவோம். இந்த தந்தி தொலைக்காட்சியுடைய இந்த இன்றைய தேதியில் கருத்து கணிப்படி நெல்லித்தோப்பு தொகுதியில் திரு நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் வெற்றி உத்தரவாதமாக இருக்கிறது. இதுதான் இன்றைய நிகழ்ச்சி நண்பர்களே. இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட கருத்து திரு சுகுமாருக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திக்க இருக்கிறோம். நாளை நாம் பார்க்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற போகிறார்கள்? ஏற்கனவே வெற்றி பெற்ற அதிமுகவா, கடுமையான சவால் எழுப்பக்கூடிய திமுகவா, அங்கு போட்டியிடக்கூடிய தேமுதிக, பாஜக உள்ளிட்ட பிற கட்சிகளா, தமிழ்நாட்டு நிலவரம், புதுச்சேரி நிலவரம் எப்படி இருந்தது, தமிழ்நாட்டு நிலவரம் என்ன, அடுத்த 3 தொகுதிகள் திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், இந்த தொகுதியில் நிலவரம் என்ன, அடுத்தடுத்த நாட்களில் பார்க்க இருக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.